உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் நிறைய என்னை நானே செதுக்கிக் கொள்வதற்கு, என்னை நானே சரி செய்வது கொள்வதற்கு, என்னுடைய வாழ்வியல் பிரச்சனைக்கு நான் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய தொடர்ந்து வாழ்வியல் தாந்திரிக பரிகாரங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்போ மோஸ்ட் வாண்டடா எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேம் எனக்கு கடனே அடைய மாட்டேங்குது மேம். இந்த கடன் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மேம். குடுத்த கடனும் அடைய மாட்டேங்குது. நான் வாங்கிய கடனும் அடைய மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னே தெரியல. கடனுக்கு மேல கடன் வந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா, வேற ஏதாவது ஒரு கடன் வந்துருது. நீங்களும் நெறையாலாம் சொல்லி பார்த்தீங்க. நானும் நெறையாலாம் பண்றேன். ஆனாலும் எனக்கு இன்னும் கடன் அடைஞ்ச பாடே இல்ல. அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் இந்த பதிவு. நான் ஆல்ரெடி நெறைய விஷயம் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போடுவதற்கு நெறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த வழிமுறை உகந்ததாக இருக்கா நீங்க மேற்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசுங்க. அதுக்கு ஒன்றை மட்டும் கொடுத்து நிப்பாட்ட முடியாது இல்லையா? ஏன்னா கடன் அப்படின்றதுக்கு நிறைய விதமான கடன் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய ஜாதக ரீதியாக நிறைய விடயமான விஷயங்கள் இருக்கும். அப்போ இது மிகப்பெரிய கடனா இல்லை குட்டி கடனா, எதை வச்சா உங்களுக்கு அது செட் ஆகும்னு ஒன்று இருக்கு. நார்மலா ஒரு துணி கடைக்கே போனாலும் இத்தனை செக்ஷன்ல எந்த செக்ஷன் போகணும், எந்த இது போடணும், எந்த சைஸ் போடணும், அது நம்மளுக்கு செட் ஆகணும். அதுல இருந்து 10ல் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வரணும். சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு ட்ரையல் தேவைப்படுது அப்படின்ற போது, வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு கண்டிப்பாக நிறைய ட்ரையல் அண்ட் எரர். ஏன்னா மனிதனே அப்படிதான். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கற்றுக்கொள்வதுதான மனித வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணாலும் கடன் அடைய மாட்டேங்குது. கடன் அடையறதுக்கு என்ன பண்றது? கடன் அடையறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, நான் இந்த தடவை ரொம்ப சிம்பிளா 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அந்த 2ல உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பாக கடன் அடையும். கடன் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சொல்லி கடன் அடைஞ்சவங்களோட ப்ரூஃப் என்கிட்ட நிறைய இருக்கு. நீங்க நம்பி இந்த விஷயத்த பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்லயும் கடன் அடையும். இல்ல நான் நம்பினா மாட்டல, கீழே கம்மிட்டு தான் போட்டுட்டு இருப்பேன்னா போட்டுட்டே இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கடன் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, அதனால கடன் அடைவதற்கான 2 விஷயத்த மேற்கொள்ள போறோம். முதல்ல நான் இன்னைக்கு ஒரு மந்திரம் சொல்லி தர போறேன். கடனை அடைப்பதற்கு. கடன் அடையிறதுக்கு மந்திரமா? ஆமா, கடன் அடையிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எவ்வளோக்களவு நீங்க உரு போடுறீங்களோ, அவ்வளோக்களவு சொல்றீங்களோ, கடன் மட்டும் இல்ல, கடன் அடைப்பதற்கான பணமும் வரும். வந்த பணம் அப்படியே தங்கி இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஒன்று பண்ணுங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான கடன் அடைவதையும் செல்வ செழிப்பையும் நீங்க கண்கூடா உணர்வீங்க. இதெல்லாம் கண்டினியூவா பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஒரு நாள்ல பண்ணிட்டு ஓகே வருமானம், ஒரு செடி வச்சோன்னேவா அது வந்துட போகுது. அதை நம்ம நட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு அப்பப்போ அதோட வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அப்போதான் அதுல இருந்து நல்ல பூக்கள் வரும். அந்த பூ எடுத்து நம்ம சாமிக்கு வைக்க முடியும், இல்லை நம்ம தலையில வச்சுக்க முடியும். இல்லை சாதாரண ஒரு ஒரு அது உணவுக்கு பயன்படக்கூடிய செடியா இருந்தால் அதுல இருந்து நம்ம காய்கறிகள் எடுத்துக்க முடியும். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டேக் சம் டைம் இல்லையா? நம்ம இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கே வந்துருமானா அது வராது. ஆனா எதை பண்ணணும்ன்ற சொல்றதுக்கு தானே ஒரு தேவை. அப்போ இந்த கடன் அடைவதற்கு எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி, அது குட்டி கடனா இருந்தாலும் சரி, பெரிய கடனா இருந்தாலும் சரி, ஒரு கடன் அடையணும். நான் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்காது. ஹோம் லோனா இருக்கலாம், இல்லை ஹவுசிங் லோனா இருக்கலாம். நான் 2 பிஹெச் தான் வாங்குறேன், என்ன சொல்ல கேட்க 3 பிஹெச்கே வாங்கி என்னை தேவையில்லாமல் கடனில் அழைச்சி விட்டாங்கன்னு சொல்லி அதுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய என்னுடைய அத்தனை விதமான அண்ணன்மார்களுக்கும் தான் மிக முக்கியமாக இந்த பதிவு. சரியா? இதை ஆண் தான் பண்ணணுமா, பெண் தான் பண்ணுமான்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் வேணால் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு யார் பேரில் வீட்டு லோன் இருக்கோ அவங்க பண்ணலாம். எனக்கு எஸ்பெஷலி இது எதுக்கு தெரியுமா? வீட்டு கடன் சீக்கிரம் அடைவதற்கு தான் முதல்ல இந்த பரிகாரம் வேலை செய்யும். அப்புறம் தொழிலுக்காக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த தொழிலுக்கான கடன், அதாவது இந்த 4ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய இடம். கடன்லயே நிறைய விதம் இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேனே, ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா உங்களுக்காக நீங்க வாங்கிக்கிற கடன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த போன்லாம் இஎம்ஐல வாங்கிக்கிறது, இந்த பெரிய விஷயம் எல்லாம் இஎம்ஐல பண்ணிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்காக நீங்க வாங்கிக்கிறது. தங்கத்தை இஎம்ஐல வாங்க. யூஸ்வலி தங்கத்தை இஎம்ஐல வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்கினா சேரவே சேராது. அதனால அதுக்காக உங்களுக்காக உங்களுடைய இதுக்காக நீங்க சில இஎம்ஐ இது போடுவீங்களா, கிரெடிட் கார்டில் பயன்படுத்துவீங்களா கடன், அது உங்களுக்கான கடன். இதெல்லாம் 1ஆம் இடத்தை சுட்டும். குடும்பத்துக்காக சில கடன் வாங்குறீங்கல்ல, என் பொண்டாடிக்கு நான் நகை வாங்கி கொடுத்தேன், இல்லை என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கினேன், இல்லை அதுக்காக ஏதாவது பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது நான் கடன் வாங்கிட்டு வந்தேன், அந்த கடன் இவ்வளோ ஆகிப்போச்சு, இல்லை ஏதோ ஒரு மச்சினிக்கு சீர் செய்யணும், இல்லை அதுக்கு செய்யணும், இதுக்கு செய்யணும், ஏதோ ஒன்று. அப்போ குடும்பத்திற்காக நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் உங்கள் 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும். உங்களுடைய முயற்சி, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் கடன் வாங்கினேன்,
இல்ல இந்த இடத்துக்கு காசை கொடுத்தா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஏதோ கடன் வாங்கினேன். இல்ல நான் சுத்தி பார்க்கறதுக்காக போனேன். எனக்கா உன்னோட முயற்சி. ஏன் ஃபாரின் போனாங்க எனக்கும் ஆசையா இருந்துச்சு. ஏதோ வாங்கிட்டேன். அது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய 3ஆம் இடத்தை சுட்டும். உங்களுடைய உடைமை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய உடைமைக்காக நீங்க வாங்குறீங்க பார்த்தீங்களா? இந்த கடன் இருக்குல்ல. இதெல்லாம் உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் இத 4ஆம் இடத்த சுட்டும். அடுத்து உங்களுடைய பெயருக்காக, உங்க புகழுக்காக, இல்ல உங்களுடைய குழந்தைக்காக, குலதெய்வத்துக்காக, எதுக்காவது ஒருக்காக வாங்குற கடன்லாம் உங்களோட 5ஆம் இடத்த சுத்தும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்ணாலும் அடுத்து 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 கடனை வாங்கிக்கிட்டே ஒண்ணு முடிக்கிறீங்க, உடனே கடன் வாங்குறீங்க. ஒண்ணு முடிக்கிறீங்க, உடனே கடன் வாங்குறீங்க. இதெல்லாம் உங்களுடைய 6ஆம் இடத்தை சுற்றும். உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக வாங்குறது. இல்ல எவனோ எனக்கு அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான்னு ஏதாவது ஒரு இவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட வாங்கணுமேன்றதுக்காண்டி ஏதாவது ஒரு கடனை வாங்குறது எல்லாம் உங்களோட 6ஆம் இடத்த சுட்டும். திருமணத்திற்காக, சொசைட்டிக்காக, பார்ட்னர்ஷிப்புக்காக வாங்கக்கூடிய கடன் எல்லாம் 7ஆம் இடத்த சொல்லும். உங்களுடைய மாமியார் வீட்டுக்கு நீங்க ஏதாவது பண்றதுக்கு வாங்குற கடன், இல்ல சமுதாயத்துல ஏதாவது பண்றதுக்கான வாங்குறது கடன், முக்கியமா ஏதாவது ஒரு வித்தையை கத்துக்கொள்வதற்கு வாங்கக்கூடிய கடன், இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ அடிபட்டுருச்சு, அதுக்காக நீங்க வாங்கி செலவு பண்ணி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ற கடன்லாம் 8ஆம் இடத்த வச்சு. நீங்க படிக்கிறதுக்காக வாங்கக்கூடிய லோன், நீங்க ஃபாரின்ல படிக்கிறீங்க, இந்தியால படிக்கிறீங்க, நீங்க எஜுகேஷன் லோன் வாங்குறீங்களா, அதெல்லாம் 9ஆம் இடத்தை சேரக்கூடிய ஒரு கடன். உங்க தொழிலுக்காக நீங்க வாங்கக்கூடிய முதலீடு கேபிட்டல் அமௌண்ட், அது வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த சப்ளஸ் அமௌண்ட் எல்லாமே அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த கடனை வாங்கி பண்றீங்கன்னா, அது 10ஆம் இடத்தை சேரும். ஒரு லாபத்துக்காக கடன் வாங்குவீங்க. இப்ப ரூ. 5 வரும்னு தெரிஞ்சு ஒரு ரூ. 2 கடனை வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஒரு லாபம் வரும்ன்ற அந்த அடிப்படையில், அந்த கால்குலேஷன்ல நீங்க வாங்குற கடன் எல்லாம் 11ஆம் இடத்தை சேரும். நீங்க ஏதாவது ஒரு யாத்திரை போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், இல்ல வந்துட்டு வெளிநாட்டுல போயிட்டு உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். என்ன குடுக்கக்கூடிய இடம். நான் வந்து உடம்பால உழைச்சு நான் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு வண்டியில இன்வெஸ்ட் பண்றேன். வாட்டெவர் இட் இஸ் இதெல்லாம் 12ஆம் இடத்த சேரும். அப்போ ஒரு மனுஷனுடைய கடன் எதன் மூலமாக அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விடயம். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு, நீங்க இந்த ரூபத்துல எதுல வேணா கடன் வாங்கிக்கங்க. ஆனா அது அடையும். எஸ்பெஷலி வீட்டு லோன் வாங்கி எனக்கு கட்ட முடியல. 15 வருஷம்னு சொன்னாங்க. நான் ஆசைப்பட்டு வீட்டு லோனை வாங்கிட்டேன். கடைசியில கந்து வட்டிக்காரனோட மோசமா இருக்கு இது. நான் 50 லட்சம் கொடுத்தா 1 கோடி ரூபா உனக்கு கட்டணுமா? இந்த வீட்டு லோனை அடைக்க முடியல. 15 வருஷமா எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. அப்பப்ப நான் போட்டு எப்படி வந்து குட்டி குட்டியா நான் வந்து என்ன சொல்றது? கேபிட்டல் அமௌண்ட்ட குடுத்து இது பண்ணலாம்னு எடுத்து வச்சாலும் அந்த கேபிட்டல் அமௌண்ட் எதுக்காக செலவாகுது. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நான் பேசாம சிவனேன்னு இருந்தேன். அந்த லோனை வாங்கு, இந்த லோனை வாங்குன்னு சொல்லிட்டு என்ன பர்சனல் லோன் வாங்க வச்சுட்டாங்க. அந்த பர்சனல் லோனுக்கானயே என்னோட இஎம்ஐ எல்லாம், என்னுடைய பணமெல்லாம் போகுது. அந்த பர்சனல் லோன் டக்குன்னு அடையறதுக்கு, இல்ல இனிமே நான் இந்த மாதிரியான தேவையில்லாத தாட் போகாம நான் அதை வாங்குறதுக்கு என்ன பண்றதுன்றதுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வராம இருக்கிறதுக்கு, தேவையில்லாம தண்ட செலவு ஆகாம இருக்கிறதுக்கு, மருத்துவ விரயம் ஆகாம இருக்கிறதுக்கு, நம்மளே சொல்லுவோம், ச்சே தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன், தேவையில்லாம செலவு, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கணுமா, நான் தேவையில்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மள அறியாம நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரி உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த 3 விதமான கடனும் அடைவதற்கு இந்த ஒரு வழிமுறை கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நீங்களே எனக்கு அடுத்த தடவை கமெண்ட்ல சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு இது நான் ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறேனே, அந்த அளவுக்கு இது சூப்பரா வேலை செய்யும். ஓகே, பாத்திரலாமா? ஓகே, என்னைக்கு கரெக்டா இதை ஆரம்பிக்கிறது ஒரு செவ்வாய்க்கிழமையா இல்ல வெள்ளிக்கிழமையா இருக்கும். உங்களுக்கு எந்த நாள் உகந்த நாளா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையா இருக்கிற பட்சத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் 100 விழுக்காடு கண்டிப்பாக கடன் அமையும். அது நீங்க வேலைக்கு போற ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நீங்க வீட்டுல பார்க்கக்கூடிய ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க, என் அண்ணிமார்களுக்கு இது ஓகே, அண்ணனுக்காக நீங்க பண்றீங்களா, சந்தோஷம். இல்ல என்னுடைய அண்ணன்மார்கள் கடன் அடைக்கணும்னு சொல்லி நீங்க இதை பண்றீங்களா, சூப்பர். வீட்டுல இருந்து உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நான் சொல்ற இந்த மெத்தடை பண்ணுங்க. இல்ல நீங்க ஆபீஸ் போகக்கூடிய அவசர உலகத்தில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மெத்தட். ஸோ 2 விதமான மெத்தடும் நீ கொடுக்க போறேன். உங்களுக்கு 2ல எது வந்து பாசிபிளா இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, எப்பயுமே இந்த கை இருக்குல்லங்க, இந்த கை இந்த இடம் தான் வந்து சுக்கிரமேடுன்னு பேர். ஓகேவா? இந்த இடம் வந்து இது குருவரல், ஆனா இது சுக்கிரமேடு. எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த இடத்துல இருக்க நரம்பெல்லாம் இப்போ என்ன பண்ணும், நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் சக்கராவை இயக்கி நம்ம மூச்சு காற்றின் வழியாக நாம் நினைக்கக்கூடிய விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ண இந்த இடத்தின் வழியாக நம்மளுடைய நல்லவை எல்லாம் தேடி வரும். இதுதான் முதல்ல சிம்பிளா கையில இருக்கக்கூடிய கை ரேகை பார்க்கும்போது முதல்ல இந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய எண்களை இப்போ எழுதிக்கங்க. அந்த எண்களை எழுதிட்டு இந்த விரல் இருக்குல்ல அதை இதை மூடிக்கோங்க. மூடிட்டு இப்படி கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு நீங்க வேலைக்கு கிளம்பிடுங்க. இதை தினம் ஒரு ப்ராசஸா பண்ணி பாருங்க. நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க.
பண்ணி முடிச்சிங்கன்னா எப்படி கடன் அடையுதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கான பொருளாதார வசதி வந்து உடனே நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா கடன் வச்சிருந்தா 10 கோடிலாம் வராது. 10 கோடி வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உட்காந்த இடத்துல இருந்தே நான் வந்து உழைக்காம வந்து சம்பாதிச்சு கடன் அடைக்கணும் ஒரு காலம் நான் மட்டும் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது. நீங்களும் போடணும். ஆனா அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடை இருந்து அதை எப்படி நிவர்த்தி பண்றதுன்ற வாழ்வியல் பரிகாரம் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்ல செவ்வாய்க்கிழமை ஓகே உங்க கடன் அடையணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. எதன் மூலமா உங்களுக்கு கடன் அப்படின்றத ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு வீட்டு லோன் அடைக்கணும்னா நான் ஹவுசிங் லோன் அடைக்கணும். எந்த பேங்க்ல இருக்கு அந்த பேங்கோட பேர் அதை ரெட் கலர் பென்ல எழுதி வச்சுக்கோங்க. கிளியர்? ஏதாவது ஒரு பேப்பர் எழுதினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு என்வலப் கவரில் எழுதினாலும் சரி, உங்களுடைய இஷ்டம் எதில் எழுத முடியுமோ அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எழுதிட்டு கரெக்டாக காலையில் 6:15 6:15 7 மணிக்குள்ள அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போட்டு வைங்க. இல்லை மத்தியானம் 1:30 மணி, எப்பயுமே நான் 1:30 மணிக்கு தான் எடுப்பேன். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். ஓகே, இல்லை நான் அதெல்லாம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு நைட்டு தான் வருவேன்னா 8:15 9 மணிக்குள்ள 8:15 8:17 நீங்கள் கரெக்டாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா 8:15 9 மணிக்குள்ள நீங்கள் அழகாக வந்து ஒரு என்வலப் கவரில் எந்த விஷயத்தினால கடனோ அந்த கடனுடைய பெயர், எவ்வளோ அடைக்கணுமோ அந்த தொகை, எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க், இப்போ வீட்டு டாக்குமெண்ட்டாக இருந்தால் அந்த பேங்க்கு, உங்களுடைய வீட்டு பேர், இவ்வளோ தொகை நான் கட்டணும் அப்படின்றத போட்டு ஒரே ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாயோ ஒரு 200 ரூபாய் எடுத்து வைங்க. நீங்கள் மத்தியானம் பண்ணீங்கன்னா அது குளிகை நேரத்தோடு சம்மந்தப்படும் 100 விழுக்காடு கண்டிப்பாக கடன் அடையும். ஓகே, மத்தியானம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு 1 and 2 லஞ்ச் டைமாக தான் இருக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இதை பண்ணிட்டு போய் சாப்பிட போங்க, நிம்மதியாக சாப்பிடலாம். ஓகே, செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் கிளம்பிட்டீங்க, இல்லை எந்திரிச்சிட்டீங்க, இல்லை குளிச்சுட்டு 8 மணி ஆயிடுச்சு, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கையில் இந்த சுக்கிரமேட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 888 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. டீல் கரெக்டாக நான் பேசும்போது கூட செவ்வாய் வரதான் பார்த்துக்குங்க. 888 நம்பர் அனுப்புங்க. பிரபஞ்சம் எப்படியெல்லாம் கொடுக்குது பாருங்க. ஓகே ஃபைன். அது முடிச்சுட்டு அடுத்து 714 714 ஓகே. அதுக்கப்புறம் 333 அவ்வளோதான். நான் திரும்ப ரிப்பீட் சொல்கிறேன் கேளுங்க. 888 714 333 இந்த 3 நம்பர் இப்படி எழுதிட்டு இந்த கையில் இதை இப்படி மூடி இப்படி வச்சுக்கோங்க. நம்பரை மூடி வச்சுட்டு இப்படி முடிக்கோங்க. ஓகே, கண்ணை மூடி முருகனை வேண்டிப்பீங்களோ, இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிப்பீங்களோ, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிப்பீங்களோ, உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம் அதை வேண்டிக்கோங்க. நான்லாம் முருகனை வேண்டிப்பேன், அந்த தான் கடன் அடைப்பார், அதனால் அவர் தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அவரை கூப்பிட்டு முருகா இந்த மாதிரி என்னோட கடனெல்லாம் அடைஞ்சிடணும், ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த வீட்டு இஎம்ஐ போச்சுன்னா எனக்கு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்க முடியும், ஒன்றா எனக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடு, இல்லை இந்த கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணி 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 அந்த வீட்டு கடனை நீங்கள் சீக்கிரமாக அடைத்து விடலாம். இதை பண்ணி நான் என் வீட்டு கடன் அடைச்சிருக்கேன். 6 வருஷத்துக்குள்ள என்னோட வீட்டு கடன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோடி கணக்கில் அடைச்சிருக்கேன். அதுக்கு இந்த நம்பர் தான் பயன்படுது. இதை நான் ரிசர்ச் பண்ணியே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அது 1 லட்சம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 லட்சம் எடுத்து வச்சு அழகழகாக உங்களோட வீட்டு கடனை நீங்கள் சூப்பராக அடைச்சிடலாம். அதனால் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம உழைச்ச காசுலாம் கொண்டு போய் கொடுக்கணுமா? அழகாக இந்த மாதிரி சில மெத்தடை பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய தாந்திரிகமே இது வாழ்க்கையை வசப்படுத்துவதற்கு தானே. இதை பண்ணிங்கனாலே போதும். அதை தாண்டி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கிட்டு 2 கையும் இப்படி இருக்கணும். இது ஒரு முத்திரை. ஓகே, இப்படி இருக்கணும். எல்லா விரலையும் இந்த 2 விரலையும் இந்த 2 விரலோட உண்ணிகளில் இருக்கணும். ஓகேவா? இந்த முத்திரை இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். ஜஸ்ட் வேறு ஒன்றும் வேணாம். இப்படி மட்டும் வச்சுக்கோங்க. எப்பயுமே இப்படி பண்ண 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 நல்லா 2 பாயிண்ட் நம்மளுடைய 2 பிரெயினும் வேலை செய்யும். சும்மா இது 2 டச் ஆகிருக்கணும். ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இப்போ நல்லா உங்கள் நெஞ்சிக்கிட்ட வச்சுட்டு இப்போ சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் உங்களுக்கு அடைந்து விடும். இதை எழுதி முடிச்சுட்டு அந்த வெள்ளை பேப்பரில் போட்டு ஜஸ்ட் இப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு ருணமுத்தி தனசித்தி ஸ்வாகா வசி, ருணமுத்தி தனசித்தி ஸ்வாகா வசி, ருணமுக்தி தனசிக்தி ஸ்வாகா வசி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு லைன். ருணம்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, கடன். அது வந்து தீந்துடணும், முக்தி ஆகிடணும், இனிமேல் வரவே கூடாது. தனம் சித்தி ஆகிடணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அதை எப்படி சொன்னாலும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும், நமக்கு வழிமுறை தெரில, அவ்வளோதான்.
நம்ம வழிமுறை தெரிஞ்சா நம்மளும் அதை செய்ய போறோம். அப்ப இந்த வழிமுறையை சொல்லி தரதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. ஸோ இவங்க மட்டும் தான் இதை பண்ணணும், அவங்க மட்டும் தான் பண்ணா சித்திக்காப்புல. உங்க மனசு நல்லா இருக்குல்ல, உங்க கடன் தானே, உங்களுக்கு தானே வலிக்குது. அப்ப நீங்க உட்காந்து இதை அழகா சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி, நீங்க அனுபவப்பட்டு, நீங்க கொடுக்காத எனர்ஜியவா மத்த பூசாரியோ இல்ல மத்த ஜோதிடர்களோ கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க? இல்லங்க. நீங்க உங்க உட்கார்ந்து உங்க நிலைப்பாட்டுல உட்கார்ந்து நம்ம என்னைக்கு அதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணோம், அப்பதான் அடுத்தவங்க தேவைப்படுறாங்க. கரெக்ட் தானே? நம்மளே எல்லா வேலையும் பண்ண தெரிஞ்சா எதுக்கு வேலைக்காரவங்க தேவைப்படுறாங்க? அப்ப நம்மளால பண்ண முடியலன்னு தான் அடுத்தவங்கள வச்சுக்கிறோம். அப்புறம் அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நெறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை அப்படிதான். அந்த ஜோசியக்காரர் ஏமாத்திட்டாரு, இந்த ஜோசியக்காரர் ஏமாத்திட்டாரு. ஏன் நீங்க நம்புறீங்க? என்ன நம்புறீங்கன்னா, நம்மள விட அவங்க நல்லா பண்றாங்க. கண்டிப்பா ஜோதிடர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். வழிகாட்டுற விதத்துல சூப்பர். இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்துக்காக நீங்க பணத்த குடுத்துருக்கீங்கன்னு நெனச்சுட்டு நீங்க பேசாம வந்துருங்க. எதுக்கு சாபத்த குடுத்துட்டு இருக்கீங்க? உங்கனால பண்ண முடிஞ்சா அது தேவையே இல்ல. ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க. மந்திரங்கள நீங்க உச்சாடனம் பண்ணுங்க. எந்த சாமியும் நீ பண்ணா தான் உனக்கு பழிப்பேன், அவன் பண்ணா தான் பழிப்பேன். அதுக்கான முறைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க 108 தடவ, 1008 தடவ, 1,08 தடவ ஒரு தடவ உட்கார்ந்து உங்கனால பண்ண முடியுமே ஆனால் கண்டிப்பாக உங்கனால ஜெயிக்க முடியும். அவங்க பண்ணி உங்களுக்கு குடுக்குறாங்க, அது ஜெயிக்குது. ஆனா நீங்களே பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர். அப்ப ரணமுக்தி, தனசித்தி, வசி வசி. இத மட்டும் சொல்லுங்க. இனிமே எப்பயுமே அத சொல்ட்டே இருங்க. அடிக்கடி இத சொல்ட்டே இருங்க. உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட கடனா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம கரைஞ்சு போகும். நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எப்படி தண்ணீல வெள்ளம் கரைஞ்சா அது போகுமோ, அந்த மாரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கவலையும் கரைஞ்சு போகும். முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்த நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்க குலதெய்வம் கோவில்ல என்னுடைய கடன் அடைஞ்சா உனக்கான ஒரு விஷயத்த நான் வந்து பண்றேன்ப்பான்னு வேண்டிக்கோங்க. என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல உங்க குலதெய்வத்த கூப்பிட்டு வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாட்டோட சேர்ந்து நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட கடனும் முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக 3 வருடத்திற்குள் கோடிக்கணக்கான கடனும் அடைந்துவிடும். நான் இன்னைக்கே சொன்னா நாளைக்கு அடையும்னு பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க கோடிக்கணக்குல கடன் வச்சிருந்தா கூட எண்ணி 3 வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ண ஆட்டோமேட்டிக்கா கோடிக்கணக்கான கடனும் அடைந்துவிடும். நீங்களும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் சித்திக்கட்டும். நன்றி, வணக்கம்.